அந்த அடர்த்தியான அஞ்ஞானம் என்கிற அடர்த்தியான காட்டிலே இருக்கக்கூடிய நம்மை விடுவிப்பதற்காக, அந்த இருளிலிருந்து நீக்குவதற்காக ஆத்ம வித்யை என்கிற உபதேசத்தின் மூலமாக, ஆத்ம வித்யை என்றால் நான் யார், கஸ்துவம் நீங்கள் யார், கோகம் நான் யார், குத ஆயாத்தகா எங்கிருந்து நாம் வந்திருக்கிறோம், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் சொல்வது இந்த பிறவியினுடைய அட்ரஸ். நமக்கு தெரிந்த இந்த பிறவியினுடைய நமக்கு பெற்றோர்களும் நண்பர்களும் சொல்லிக் கொடுத்த அட்ரஸ். அதுவே நாம் பார்த்த அட்ரஸ் இல்லை. நாம் எங்கே பிறந்தோங்கிறது மொத்தமாக சொல்லிதான் நமக்கு தெரியுது. இது அந்த அட்ரஸ். இது நம்மளுடைய மற்ற டைரி எங்கேயோ இருக்கு. எத்தனாவது பிறவி, இப்போ வரக்கூடிய எத்தனை பிறவி எல்லாம் நமக்கு தெரியாது. அந்த டைரியை மெயின்டைன் பண்றவர் வேற. அதுல ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும், இந்த கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவதற்காக ஆத்ம வித்யை, எது உண்மை எது நிரந்தரம் என்ற உண்மையிலேயே பல நிலைகள் இருக்கின்றன. உடனே கொஞ்ச நேரத்துக்கு உண்மைன்னு கொஞ்சம் இருக்கு, 30 வருஷத்துக்கு உண்மைன்னு ஒன்று இருக்கு, நிரந்தரமான உண்மைன்னு ஒன்று இருக்கு, கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மைன்னு ஒன்று இருக்கு. தபஸின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, மௌனத்தின் மூலமாக, விரதங்களின் மூலமாக, பல்வேறு ஆன்றோர்கள் சான்றோர்கள் சித்தர்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்முடைய மனதிலே எழக்கூடிய வளர்ச்சி என்ன இருக்கிறதோ அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விதி என்பது இருக்கிறது. அதன் மூலமாக இந்த அஞ்ஞான இருளிலிருந்து நாம் விடுபட்டு எதற்காக இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோமோ அந்த பிறவியிலே நல்ல காரியங்களை செய்வதற்காக நல்ல குருவை தேடி நாம் செல்ல வேண்டும். குரு தேடி வராங்க வேற, குருவை தேடி நாம் செல்ல வேண்டும். ஹர நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.